முடியல குட்டி. ஸோ 8th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் சேனலில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முக்கியமானது வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நாளைக்கு காலங்கத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, நேற்று மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் போட முடியல, ரொம்ப சாரி. அதனால் இன்றைக்கி சயின்ஸ் உடனே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஒட்டுக்காக சேர்த்து போட்டுறேன். ஏன்னா தனித்தனியாக வீடியோ போட்டால் கொஞ்சம் செட் ஆக மாட்டேது. நான் ஒட்டுக்காக போட்டேன். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஃபஸ்ட் தானே 1 மார்க்ப்பா. ஸோ 7 1 மார்க்கு அப்படியே பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் 1 மார்க் அப்படியே பாருங்கள். தமிழ் மீடியம் அப்படியே 1 மார்க் பாருங்கள். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மாற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மாறும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சால். இதே உங்களுக்கு ஆன்சருக்கே ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பாருங்கள். கீழ்காணவற்றுள் எது ஆங்கிலேய அழகு முறை? லூமினஸ் இன்டென்சிட்டி இந்த இன்டென்சிட்டி ஆஃப் டேஸு. இப்போ இன்னொரு டவுட்டும் இருக்குப்பா எனக்கு. என்னதுன்னா லைக் எப்படி சொல்கிறது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி ஒட்டுக்கா லெஃப்ட் ரைட் அப்லோட் பண்ணலாமா? இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் அப்படி காட்டுட்டா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது இது மாதிரி நான் காட்டுவேன். ஓகேவா? ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ அடுத்து தமிழ் மீடியத்தில் பாருங்கள். கோடி நிரப்புக, இப்போ சுருக்கமாக விடையளி, இந்த மாதிரி மாற்றி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆகுது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பேட்டர்ன். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் மார்க்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள். வாட் இஸ் மெஷர்மெண்ட் டிஃபைன் மோல். இது வந்து சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க தரவா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். வாட் இஸ் டிஃபைன் மெஷர்மெண்ட்டு மோலு, வெலாசிட்டி, இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. வேக்சினேஷன், இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. ஸோ தமிழ் மீடியம் பாருங்கள். ஸோ தமிழ் மீடியத்தில் 10 2 மார்க் எழுதணும். ஓகேங்களா? 15 கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 15ல் 10 எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஐ திங்க் 14 இருக்குன்னு நினைக்கிறேன். 14ல் 10 எழுதணும். வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. அப்புறம் 17 பாருங்கள் அனாலஜி. 18 பாருங்கள் அதிக எடையை சுமக்க உதவும் பைகள் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது ஏன்? அப்புறம் பொறுத்துக்க பாருங்கள். அப்புறம் வேதிக்குறிகள் தரும் தகவல்கள் யாவை? மாசுபாடுகள் என்றால் என்ன? இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ட்ரூ ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இங்கே 5 மார்க் கொஸ்டின்ஸு. லைனாக பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 4 மார்க்கு 7 மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் நானும் பார்த்தேன்ப்பா. ஒரு சில கொஸ்டின் பேப்பர்லாம் இந்த மாதிரி 7 மார்க்கில் இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின் பேப்பர்லாம் 5 மார்க்கில் இருந்துச்சு. எப்படின்னு தெரில. ஸோ பாருங்கள். தமிழ் மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி அவன் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ 8th சயின்ஸு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் கௌதம் மீடியம் போடுங்க ஒரு வீடியோ வரும். அதை போய் பாருங்கள். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கைங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் இருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கலாம்ப்பா உங்களை. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா சில குட்டீஸ். தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.